துணி வியாபாரியான காசிக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. அவர் எங்கு சென்றாலும் மற்றவர்களை பற்றி மோசமாக பேசுவார். முதலில் மக்கள் அதை பொறுத்துக் கொண்டார்கள். ஆனால் அவர் ஒவ்வொரு நாளும் புகார் செய்வதை கேட்ட பிறகு, காசி ஏன் மற்றவர்களின் தவறுகளை பற்றி மட்டும் பேசுகிறார்? அவரது சொந்த வேலைகளை பற்றி ஏன் பேசுவதில்லை என்று யோசிக்கத் தொடங்கினர். எனவே சில கிராமவாசிகள் காசியை கண்காணிக்கத் தொடங்கினர். காசியே தனது துணியில் குறைந்த தரம் வாய்ந்த நூல்களை கலந்து அதை சிறந்த பட்டு போல விற்பனை செய்வதை கண்டுபிடித்தனர். ஒரு காலத்தில் அவர் சொல்வதை கேட்ட அதே மக்கள் இப்போது இவன் பிறரை பழித்துக் கொண்டே இருந்தான். ஆனால் இவனுடைய குறைகள்தான் மற்றவர்களை விட மிகவும் மோசமானதாக இருக்கிறது என்றனர். அதன் பிறகு காசி தனது வாடிக்கையாளர்களையும் மரியாதையையும் இழந்தார். பிறன் பழி கூறுவான் தன் பழி யுள்ளுன் திறன் தெரிந்து கூறப்படும். பிறர் மீது ஒருவன் புறங்கூறித் திரிகிறான் என்றால் அவனது பழிச் செயல்களை ஆராய்ந்து அவற்றில் கொடுமையானவைகளை அவன் மீது கூற நேரிடும் என்பது போல மற்றவர்களின் தவறுகளை கண்டறிவது. மக்கள் நமது பெரிய தவறுகளை தோண்டி அதை அம்பலப்படுத்துவார்கள்.